சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, உண்மையா? என்னது? கேட்டா கோபம் வந்த மாதிரி ரொம்ப பிகு பண்ணுவ. பரவாயில்ல, சும்மா கேளு. தாத்தா கீழே விழ போகும்போது நீயும் பிரபாவும் சேர்ந்து அவரை பிடிச்சிங்களாமே, அப்படியாடா? உனக்கு யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. அப்படியா? இத ஒரு மேட்டர்னு சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு கேக்குற. அவரு தடிக்கு கீழே விழ போனாரு, அப்படியே தற்செயலா நாங்க 2 பேரும் பிடிச்சோம், அவ்வளவுதான். முன்னாடிலாம் நீ இப்படி இருக்க மாட்டியே, என்ன திடீர் மாற்றம்? ஹலோ, ஒரு மாற்றமும் இல்ல. நீ ஏன் சும்மா ஏதாவது கிளப்பி விடாத. அக்னி நட்சத்திரம் சீன் மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. நீ என்னடானா இப்படி சப்புன்னு ஆக்கிட்ட? அடிக்கிற வெயில் வேணா அக்னி நட்சத்திரம் மாதிரி இருக்கலாம், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி பாச சீன்லாம் இங்க நடக்கவே இல்ல. சரியா? நடக்கவும் நடக்காது. அதுக்கு தான் நீ இருக்கியே, பெருந்தன்மையின் மன்னி. போடா. ஹாய்க்கா. ஹாய் கார்த்திக். அழகர். ஹாய் மாமா. என்ன அரட்டியா? சுபத்ரா பெரியமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டேய், இந்த கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதை. அதே மாதிரி உங்க அக்கா இந்த ரோஷம், வீரம், கம்பீரம் இதெல்லாம் தேஞ்சு டொங்கியான கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். வாய பாரு. ஒன்னும் புரியலையே மாமா. நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான் மாமா. ஏதோ வளராண்டா. நாம அப்புறமா இத பத்தி தனியா பேசலாம். சரி மாப்ள, டிவி ஆன் பண்ணி விடு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஏதோ ஒன்று வந்திருக்கான். சரி இருங்க. என்ன விலை அழகே. ஏய், நியூஸ் போடு, நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். மாமா, மலர்விழி மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். வால்யூம் கொஞ்சம் ஏத்து. அரசியல் படிச்சவங்க வேற, அவங்களுக்கு இயற்கையிலே அரசியல் அறிவு இருக்கு. இந்த வளர்ச்சியும் பேரும் இவங்களுக்கு ஒரே நாள்ல வந்தது இல்லை. இதுக்கு பின்னால 20 வருஷம் உழைப்பு இருக்கு. மலர் நிஜமாவே இப்படி ஒரு பெருமையான விருது வாங்க உண்மையிலே தகுதியானவங்க தான். ஒருத்தர் நல்ல மனைவி, நல்ல அம்மா, நல்ல நிர்வாகி, நல்ல அரசியல்வாதின்னு ஒரு பதவியில தான் ஸ்பெஷலா சொல்ல முடியும். ஆனா மலர்விழி இந்த எல்லா துறையிலும் ஸ்பெஷல் தான். ஐ மலரு. இங்க முதல்ல பேசினவங்க சொன்ன மாதிரி விருது வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க சாதனை பெண் தான். மலர் தன்னோட அறிவுக்கு அடைஞ்சிருக்கிற இந்த இடம் ரொம்ப ரொம்ப சின்னது தான். அவங்க இன்னும் மேல மேல வரணும், ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும். மலர் விழியை முன்னுதாரணமா எடுத்துக்கணும்னு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இவ்வாறு விருது வழங்கும் விழாவில் அமைச்சர் மலர்விழியின் கணவரும் முன்னாள் அமைச்சருமான சக்திவேல் பேசினார். அழனே, முடிஞ்சு போச்சா? கொழுந்தனார் பின்னிருக்கார் போல. மலர் முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. திரும்ப போடுவான். அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல வந்து பாப்போம். அதுக்குள்ள நான் மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, என்ன நடக்குது இந்த வீட்ல? மாமா அந்த பொம்பளை பத்தி கண்ணா பின்னாண்டு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்னக்கா இது? மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறுதா? ஆனா இந்த தடவை சும்மா இருக்க மாட்டேனா. மாம மச்சான்லாம் அப்புறம்தான். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? மா, நீ என்ன இவ்ளோ குலா பேசிட்டு இருக்க? பெரிய இது மாதிரி யார பத்தி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. மலர் அவார்ட் வாங்குறா, இவர் போக மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் போயிட்டு வர சொன்னேன். ஓ சூப்பர்மா. உனக்கு மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது சிலைகளை வைக்க போறாங்களா என்ன? அதானே. அழகர், நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, மலர் அவரோட வைஃப் தானே. அவர் போய் தான் ஆகணும். அவங்களை எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு நினைச்சா இன்னும் அது முடியலையா? இது ஒரு சின்ன விஷயம் அழகர். நான் தான் போக சொன்னேன். போன இடத்துல பேசிதானே ஆகணும்.